மக்களுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்து நன்மைகளை கொடுத்து அதன் மூலமாக மக்களுடைய ஆதரவை பெற்ற இயக்கம் அதிமுக இயக்கம், அதிமுக அரசாங்கம். உங்க கட்சி அப்படி அல்ல. இன்றைக்கு தேர்தல், சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற ஒரு காலகட்டத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வச்சது. அந்த காலகட்டத்தில் அறிவாலயத்தில் முதல் மாடியில் ரெய்டு, தரைதளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை. மிரட்டி கையெழுப்பு வாங்க மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சி சேர்ந்த மிரட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தை அடிமைப்படுத்தி தேர்தலில் கூட்டணி வைத்தீங்க. நீங்க தாங்க காங்கிரசுக்கு அடிமை. திராவிட முன்னேற்ற கழகம் தான் காங்கிரசுக்கு அடிமை. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கூட்டணி அங்கம் வைக்கின்ற கட்சிகள் எல்லாம் ஒரே நோக்கம், ஒரே கருத்து, மக்கள் விரோத ஆட்சி, திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அப்படி ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு ஒன்றாக இணைந்திருக்கின்றது. அண்ணா திமுக, பாரதிய ஜனதா தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற அமைப்பை ஏற்படுத்தி அந்த கூட்டணிக்கு அண்ணா திமுக தலைமை தாங்கிட்டது. அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். எங்களுடைய கூட்டணி வேட்பாளர் இபிஎஸ் என்று உள்துறை அமைச்சரே சொல்லிட்டு போயிட்டார். எங்க கூட்டணி திறந்த மனதோடு இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டோம். மதுராங்கத்தில் முதலாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது எங்களுடைய கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் மேடையிலே தோன்றி தங்களுடைய கருத்துக்களை பகிரங்கமாக தெரிவித்தார்கள். கட்சியில் அப்படி இருக்குதா? இன்றைக்கு நான் வருகின்றவங்களோட பெயரை பார்த்தேன், பத்திரிகை பார்த்தேன். காங்கிரஸ் திமுக கருத்து வேறுபாடு. காங்கிரஸ் கட்சி சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த மாநில பொறுப்பாளர், மாநிலத்திற்கு நிரூபிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சி சேர்ந்த பொறுப்பாளர் பேசுகிறார், ஆட்சியிலே பங்கு வேண்டும், எங்களுடைய அடிப்படை உரிமை. கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த 10 நாட்களாக பத்திரிகையில் வருகின்ற செய்தி இதுதான். ஊடகத்தில் வருகின்ற செய்தி, காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு விட்டது, வார்த்தை போர் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது, கூட்டணியில் விரசல் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. ஆக வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்குமா இல்லையா என்ற கேள்வி மக்களிடத்தில் எழுப்பிவிட்டது. உண்மைதானே? ஆகவே ஸ்டாலின் அவர்களே 2 மாதத்திற்கு முன்பு என்ன பேசுனீங்க? எடப்பாடி பழனிசாமி கடையை விரித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார், கூட்டணியை கூவிக்கு அழைக்கிறார், யாரும் இல்லை என்று சொன்னீங்க. எங்க கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திறந்த மனதோடு ஒருமித்த கருத்தோடு கூட்டணி அமைச்சிருக்கிறோம். வலிமையான கூட்டணி. எங்க கூட்டணி நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிக இடங்களிலே வென்று நிச்சயமாக அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். அதை ஸ்டாலின் பார்க்க போகிறார். இன்றைய தினம் என்ன சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு திரு நேரு அவர்கள் அவருடைய நகர்ப்புற வளர்ச்சி துறையில் பல்வேறு முறைகேடு நடந்திருக்குது. அதே போல குடிநீர் வழங்கல் துறையில் பணி நியமனம், அதுல பல லட்சம் வாங்கி அதுல முறைகேடு நடந்திருக்குது. இதையெல்லாம் இடி ஆதாரத்தோட கண்டுபிடிக்கப்பட்டு இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற உயர் காவல்துறைக்கு அந்த அறிக்கை அனுப்பி எஃப்ஐஆர் போடு சொல்றாங்க. இதுவரைக்கும் 3 முறை அறிக்கை இடி தமிழ்நாடு இருக்கின்ற உயர் காவல்துறைக்கு அனுப்பி அவர்கள் இதுவரை வழக்கு பதிவு செய்யல. இதனால அண்ணா திமுக சார்பா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். அந்த வழக்கில் நீதிமன்றம் அந்த இடி தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்பட்ட அந்த அறிக்கையில முறைகேடு நடைபெற்றது எல்லாம் தெளிவா தெரியுது. அதனால வழக்கு பதிவு செய்யுங்க, தீர்ப்பு கொடுத்தாச்சு. இன்னும் வரைக்கும் வழக்கு பதிவு செய்யல. இந்த ஆட்சி வந்த பிறகு நீதிமன்ற தீர்ப்பை மதிப்பதே கிடையாது. மதிக்கிறாங்களா? நீதிமன்றத்தையே மதிக்காத ஒரே அரசாங்கம்னா திமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில 68 பேர் கள்ளச்சாராயம் பருகி இறந்துட்டாங்க. நாம நீதிமன்றத்தில் தமிழ்நாடு இருக்கிற காவல்துறை விசாரிச்சா நியாயமான தீர்ப்பு கிடைக்காது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்காது. ஏன்னா மாநில காவல்துறையே அதுக்கு தக்க விசாரணை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா அவர்கள் தான்
இந்த கள்ளச்சாராயம் விற்பதற்கு துணையாக இருந்த காரணத்தாலே அவர்களையே விசாரணை அதிகாரியை போட்டால் எப்படி விசாரணை சரியா நடக்கும்? அதனால சிபிஐ விசாரணை வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தோம். உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணை மேற்கொள்ளலாம் என்று தீர்ப்பளித்தது. அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போற. எதுக்கு போற? எதுக்காக போறீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்ய? உங்களுக்கு தான் மடியில கனமில்ல, வழியில பயம் இல்ல, அப்புறம் எதுக்கு போறீங்க? ஒரு நியாயமான விசாரணை தேவை என்று மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அந்த நியாயமான விசாரணையை உயர்நீதிமன்றம் இன்றைக்கு சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகு நீங்க எதுக்கு உச்ச நீதிமன்றம் போறீங்க? இன்னைக்கு அண்ணா நகர்ல ஒரு சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை, அதுல சிபிஐ விசாரிக்க வேண்டும் உயர்நீதிமன்ற தீர்ப்பு, அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போறீங்க. யாரை காப்பாத்த? ஆக சிந்தித்து பாருங்கள். இந்த ஆட்சியில குற்றவாளிகளை காப்பாற்றுவதிலே முன்னுரிமை கொடுத்துக் கொண்டிருக்கிற அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இப்படிப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா? நல்லா சத்தமா சொல்லுங்க. எவ்வளவு அநியாயம்! இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறை திமுகவுடைய கைப்பாவையாக மாறிவிட்டது. நியாயம் கிடைக்காது இந்த ஆட்சியில. இந்த ஆட்சியில் இருக்கின்ற காவல்துறை விசாரிக்கப்பட்டால் நியாயம் கிடைக்காது. அதனாலதான் சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு வழக்குகளை சுட்டிக்காட்டி நீதிமன்றம் சென்று தீர்ப்பை பெற்றால் அதற்கு மேல்முறை செய்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஆக இன்றை சிந்திச்சு பாருங்க. அதோட இந்த ஆட்சி வந்த பிறகு இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் பேசுறார். இன்னைக்கு இந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிக்கெல்லாம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க. 10 வருஷமா எல்லா கட்சியுமே திமுக கட்சிக்கு இன்றைக்கு அடிமையா இருக்குது. அவள் செய்கின்ற தவறை எதுவுமே சுட்டி காட்டுவதில்லை. இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் பேசுறார். இன்னைக்கு அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைச்சிருக்குது. அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சிகள் அவர்கள் அந்த கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகளுக்கு அங்கங்க என்னென்ன தொகுதி கொடுக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை கொடுத்த உடனே அதுக்கு ஒரு களங்கம் கற்பிக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த திரு சண்முகம் அவர்கள். திரு சண்முகம் அவர்களே, நீங்கள் அடிமைத்தனமாக இருக்கின்றது இந்த 10 ஆண்டுல மக்களுக்கு தெரியும். அதனாலதானே கம்யூனிஸ்ட் கட்சி வளராம இருக்குது. எங்க கூட்டணியில் அப்படி இல்ல. தேர்தல் நடக்கும்போது கூட்டணி அமைச்சிருக்கிறோம். தேர்தல் முடிஞ்சு விருப்பப்பட்டா கூட்டணியில் தொடரலாம், இல்லைன்னா அவருடைய கொள்கைப்படி அந்த கட்சி செயல்படலாம். இதே திரு சண்முகம் அவர்கள் ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டு இன்றைக்கு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கின்ற போது குறிப்பிடுகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பேட்டி கொடுக்கின்ற பொழுது நிருபர் கேட்கின்றார், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 98% நிறைவேற்றப்பட்டதாக சொல்கிறார்கள். அது உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப திரு சண்முகம் அவர்கள் சொல்லுகிறார், எங்க நிறைவேற்றினாங்க அவர்கள் சொல்லுகிறாங்க, ஆனா அப்படிப்பட்ட திட்டம் 98% நிறைவேற்றப்படவில்லை என்று இவரே சொன்னார். ஆக அன்றைக்கு ஒரு பேச்சு, இன்றைக்கு ஒரு பேச்சு. ஆக தேர்தல் வந்து விட்டது. அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியல. அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி அமைக்காது என்று பல பேர் எதிர்பார்த்தாங்க. அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி அமைத்தவுடனே கருத்துக்கள் இன்றைக்கு வெவ்வேறு விதமா இருக்குது. அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அமைக்கப்பட்ட கூட்டணி.